ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பின் மாலை வணக்கம். மகாபாரதம் தொடர்கிறது. இப்போது தொடர்ந்து சஞ்சயன், கிருஷ்ணன், யாரை பார்த்தாலும், எந்த முனிவர்களை பார்த்தாலும், எந்த யோகிகளை பார்த்தாலும், எந்த சான்றோர்களை பார்த்தாலும் திருதராட்டினர் தூது அனுப்பி கொண்டிருந்தார். ஏனென்றால் நாம் அழிவது உறுதி என்பதில் அவர் தெளிவாக இருந்தார். ஒவ்வொருத்தருக்கும் பதில் சொல்லி அனுப்பிட்டாங்க. இன்றைக்கி மீண்டும் பதில் சொல்கிறாங்க. மைக்குழலர்கள் மன்னர்களுடைய பேரவையில் அப்பையும் எங்களை அடக்கி வச்சிங்க, முடக்கி வச்சிங்க. நீங்கள் சொன்ன கட்டுப்பாடுகள், விதித்த நடைமுறைகள், தூது விளையாட கூப்பிட்டீங்க, ஏமாத்தினீங்க. மன்னர்களுடைய அவையில் வச்சு அசிங்கப்படுத்தினீங்க. காட்டுக்கு போ 12 வருஷம் நீங்கள் எல்லாத்தையும் ஒத்து எல்லாத்தையும் ஏற்று நாங்கள் வந்துட்டோம். 12 வருஷம் முடிஞ்ச பிறகு நாட்டையும் தரமாட்டேங்கிறீங்க. அந்த விஷயத்துக்கும் எங்களை ஒத்துப்போக சொல்கிறீர்களே, இது நடக்காது, ஒருபோதும் நடக்காது என்று தருமர், பீமர், சகாதேவன் அனைவரும் கூறினார்கள். அடுத்ததாக, ஒரு பாம்பு விஷம் என்றாலும் அந்த பாம்பிற்கு நம்ம பால் வைக்கிறோம் அப்படிங்கிறதுனால அதில் உள்ள விஷம் போயிடாது. அந்த பாம்பு கொத்தத்தான் செய்யும். இனிமேலும் நாங்கள் அடங்கியிருக்க முடியாது அப்படிங்கிற வார்த்தையை தெல்ல தெளிவாக சொன்னார்கள். மீண்டும் சகாதேவன் கூறினார், நாங்கள் இனிமேல் பகைவருக்கு இரக்கம் காட்டி, கொடூரர்களுக்கு இரக்கம் காட்டி, தீய எண்ணம் படைத்தவருக்கு இரக்கம் காட்டி வீணா போக விரும்பல. ஊரும் உலகமும் இந்த போரை பற்றி, இந்த போர் ஏன் நடந்தது என்பதை பற்றி தெல்ல தெளிவாக அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். வரலாற்று பாடமாக இருக்க வேண்டும். தயவுசெய்து இனிமேலுக்கு யாரும் எங்கிட்ட தூது பேசாதீங்க. நாங்கள் நிதானமாக கடந்து வந்த பாதை எங்களுக்கு போதும். இனிமேலுக்கு விவேகம்தான் முக்கியம் என்று முடித்து கொண்டார்கள். நாளை மீண்டும் பார்ப்போம். ஏன் மகாபாரதம் நம்மளோட யூடியூப் சேனலில் போகுது அப்படின்னா, ராமாயணம், மகாபாரதம் என்பவை இதிகாசங்கள். நம்மளுடைய வாழ்க்கையை பலப்படுத்தக்கூடிய, சீர்படுத்தக்கூடிய, செம்மைமிகு பாதையில் நாம் போகுவதற்கு உதவக்கூடிய இதிகாசங்கள் தான் ராமாயணமும் மகாபாரதம். அதனால தான் அடியேன் என்னுடைய சேனலில் மகாபாரதத்தை நான் சொல்லிட்டு வரேன். நன்றி. இதை பார்க்குறவங்க லைக், ஷேர் கொடுக்கணும்.